இதுக்காக தான் அம்மா உள்ள போனாங்க. எதுக்குமா இதெல்லாம்? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. கிட்டவாம்மா. நிறுத்தடி. என்ன நடக்குதுங்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணி பொண்ணு மாப்பிளைக்கு விருந்து சாப்பாடு போட போறியா? கேவலமா இல்ல? ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு உபசரணை பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? என்னங்க நீங்க பேசாத. இவங்க சங்காத்தமே வேண்டான்னு தானே அன்னைக்கே நான் உறவை முறிச்சிட்டு வந்திருக்கேன். நீ அவங்கள கூப்பிட்டு வச்சு உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கியா? ஏண்டா டேய், இதெல்லாம் ஓ வேலையா? அப்பா இல்ல, பிரகாஷ் எதுவும் பண்ணல. அவருக்கு எதுவும் தெரியாது. நாங்களா தான் வந்தோம். எதுக்கு வந்த? நீங்க முறிச்சுப்பட்ட சம்பந்தத்தை மறுபடியும் பேச வந்திருக்கோம். இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் சம்மதம் பேச வந்திருக்கான்னு கேக்குறேன். ஓ யோகிதையும் உங்க அப்பா யோகிதையும் தெரியாதா? இல்ல இவன் யோகிதையும் இவங்க அம்மா யோகிதையும் தான் எனக்கு தெரியாதா? உன் அப்ப கவரிங் நகையை வாங்கி போட்டு உன்னை கரையாத்த நினைச்சான். இந்த இவன் அம்மா அடுத்த வீட்டு பொண்ணோட நகையை வாங்கி போட்டு தான் வீட்டு பொண்ணை கரையாத்த நினைச்சா. இப்படி ஃப்ராடு குடும்பத்துல இருந்து வந்த நீங்கெல்லாம் என் குடும்பத்துல வந்து சம்மந்தம் பேச வந்திருக்கீங்களா? ஐயா, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. அதுக்காக நாங்க கோவப்பட போறதில்ல. பிரகாஷ்க்கும் பெரிய நாயகிக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிற உறுதியோட தான் நாங்க இங்க வந்திருக்கோம். எப்படி நடக்கும்? தெரு தெருவா போய் பிச்சை எடுத்தாலும் 40 பவுன் இல்ல 4 பவுன் கூட உங்களால போட முடியாது. எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? இல்ல, கண்டிப்பா நடக்கும். எப்படி? நீ பண்ணிக்கிட்டது மாதிரி திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அபிராமி என்னதான் சொல்றேன்னு கேட்கலாமே. எதுக்கு கேட்கணும்? நான் எதுக்கு கேட்கணுங்கிறேன்? அந்த ஆகங்கட்ட குடும்பத்துல பொண்ணு எடுக்க மாட்டேன்னு அன்னைக்கே நான் தெளிவா சொல்லிட்டு தானே வந்தேன். அப்புறம் எதுக்கு என்ன கேட்க சொல்றேன்? அப்பா நீங்க சொல்லிட்டா போதுமாப்பா? நான் பெரிய நான் இதை கல்யாணம் பண்ணிப்பேன். ஆயம் விடுறான். இனிமே அவளை பத்தி பேசினா என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. என்னங்க, நமக்கு இருக்கிறது ஒரே பையன். இவன் சந்தோஷம் தாங்க நமக்கு முக்கியம். அதுக்காக அடுத்த வேளை சோத்துக்கு கூட வக்கில்லாத குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க சொல்றியா? ஐயா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என் கல்யாணம் நின்னு போனதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். இப்ப அதை சரி பண்றதுக்காக தான் நானே வந்திருக்கேன். ஏற்கனவே பேசினபடி 40 பவுன் நகைய நாங்க போட்டுடுறோம். பெரிய நாயகி பிரகாஷ் கல்யாணத்தை தயவு செஞ்சு நடத்தி வைங்க. என்னமோ 40 பவுன் நகைய கழுத்துல போட்டிருக்க மாதிரியும் அதை அப்படியே கழட்டி ஓ நாத்தனாருக்கு போட போற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வாய் பந்தெல்லாம் எனக்கிட்ட வேண்டாம். நான் வாய்ப்பந்தெல்லாம் போடல, நிஜத்தை தான் சொல்றேன். எங்க அப்பா இன்னும் 10 நாளுக்குள்ள எனக்கு நகை போடுறேன்னு இருக்காரு. அதை நான் பெரிய நாயகிக்கு தான் கொடுக்க போறேன். அதனால பேசினபடி பிரகாஷ் பெரிய நாயகி கல்யாணம் நடக்கட்டும். ஓ அப்பனா அவர் கவரிங் நகையில போடுவாரு. என்னங்க இது? இன்னும் ஏன் பழைய கதையை பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு ஏதோ சூழ்நிலை அப்படி நடந்து போயிடுச்சு. இன்னைக்கு அபிராமியே நம்ம வீட்டுப்படி ஏறி சொல்றன்னா
இதுல உண்மை இல்லாமல போயிடும். அபிராமி சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா வேணும்னா அந்த நகையெல்லாம் வாங்கி உரசி பார்த்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். ஆமா மாமா, முதல்ல உங்களுக்கு நகையெல்லாம் கொடுத்துட்றோம். அதை செக் பண்ணி பாருங்க. அதுல திருப்திப்பட்டா பெரிய நாய் கல்யாணம் நடக்கட்டும். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. தயவு செஞ்சு யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா இதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. யோசிப்போம். ஒரிஜினலா 40 பவுன் நகை கைக்கு வரட்டும், அதுக்கப்புறமா யோசிக்கலாம். தல்றா. அபிராமி, நீ பேசினபடி செஞ்சுட்டா இந்த கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரிம்மா, இந்த புடவை வாங்கிக்க. வேண்டாமா, முதல்ல பெரிய நாயகி இந்த வீட்டுக்கு மருமகளா வரட்டும். அதுக்கப்புறம் முழு மனசோட நான் அதை வாங்கிக்கிறேன். அப்போ நாங்க கிளம்புறோம். சரிம்மா, வரமா, வரேங்க. வாங்க. அப்ப நாங்க புறப்படுறோம். அபிராமி, அப்பா பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவருக்கு நகை மேலதான் குறி, அதனாலதான் அவர் அப்படியெல்லாம் பேசுறாரு. அப்பா பேசினதை விடுங்க. உங்களுக்கு பெரிய நாயகி மேல உண்மையான அன்பு இருக்குல்ல? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு பெரிய நாயகி தாங்க முக்கியம், வேற எனக்கு எதுவுமே தேவையில்லை. எப்படி மச்சான் உங்க மேல வச்சிருந்த உண்மையான அன்பால நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்களோ, அதே மாதிரி பெரிய நாயகி மேல நான் வச்சுக்கிற உண்மையான அன்பால என்ன அவ கூட கண்டிப்பா சேர்த்து வைக்கும். எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நாங்க புறப்படுறோம் மாப்பிள்ள. போயிட்டு வாங்க. போலாமா? May I come in, sir? Yes, come in. குட் மார்னிங் சார். ஆஃபீஸ்க்கு வந்ததும் பார்க்க சொன்னீங்களா? பியூன் சொன்னாரு. படிச்சவனா நீ? என்னையா முழிக்கிற? சொல்லு, படிச்சவனா நீ? இன்ஜினியரிங் படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல பேப்பர் சேஞ்ச் பண்ணி பணம் கொடுத்து பாஸ் பண்ணியா? சார், நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல சார். ஓ, விளக்கமா சொன்னாதான் இந்த வெங்காயத்துக்கு புரியுமோ? சார், கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க சார். என்னையா டீசென்ட் உனக்கு? பேண்ட் ஷர்ட் போட்டு பளிச்சுன்னு வந்துட்டா உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல, துரைக்கு டீசெண்டா வேற பேசணுமா? சார், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டாதீங்க. இந்த முறப்பு கொண்டு குறைச்சல் இல்ல. ஏயா, திருவிடை மருதூர்ல ஸ்கூல் பில்டிங் கட்டணும்ல, அதுல நீ என்ன பொறுப்புல இருக்க? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல சூப்பர்வைசரா இருக்க. இடிச்ச நேத்து அங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சாரை இடிஞ்சு விழுந்திருக்கு. நல்ல வேலை ஸ்கூல் லீவுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, இல்லனா நிறைய பேர் செத்து போயிருப்பாங்கயா. அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் என்ன கண்ணா பண்ண திட்டுறான். இவ்வளவு மோசமா பில்டிங் கட்டினா உனக்கு அங்கீகாரம் தரமாட்டேன்னு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க கிட்ட சொல்லிட்டாங்களாம். எல்லாம் ஒன்னாலதான் ஏன் வந்தது? கட்டடம் கட்டும்போது சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தே இல்ல எவ்வளவு பாத்துட்டு இருந்தியா? சார், நான் என் வேலையை தான் சார் பார்த்துட்டு இருந்தேன். சாரம் கீழே விழுந்தா அது ஏன் தப்பு இல்ல சார், மேஸ்திரியோட தப்பு. கலவையில கோட்டை விட்டுருப்பான், கலவையில அதிகமா தண்ணி சேர்த்திருப்பான் சார். பில்டிங் ரூஃப் ஸ்ட்ராங்கா இல்லாம அதனாலதான் கீழே விழுந்திருக்கு. யோ, இதெல்லாம் தெரியாதா எனக்கு? உலகத்துல எப்ப கட்டுமான வேலை தொடங்கிச்சோ அப்ப இருந்த இந்த மேஸ்திரிக்கு இந்த மாதிரி கோல்மால் வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம கிட்ட நடக்க கூடாதுன்னு தான் உன்ன வேலைக்கு வச்சிருக்கேன். அதுக்குத்தான சம்பளம் வாங்குற நீ? சார், நான் என் வேலையில சரியா தான் சார் இருக்கேன். மேஸ்திரி தான் சரியில்லை, அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான். போதும் நிறுத்தியா? தப்பு பண்றது மேஸ்திரி இல்ல, நீதான் தப்பு பண்ற. என் கம்பெனி பேரை கெடுத்து என்ன நடுத்தருக்கு கொண்டு வரணும்னு நீ திட்டம் போட்டு உள்ளடி வேலை பாக்குற. நீ இங்க வேலைக்கு சேர்ந்தப்ப உன்னை பெருமையா நினைச்சேன். உன் மாமனார் கூட ஏன் தொழில இருக்கிறவர் தான். ஆனா நீ அவர் கம்பெனியில சேராம தன்மானத்தோட வெளியில வேலை கேட்டு வந்த. ரொம்ப திறமையா வேலை செய்யணும்னு நினைச்சுதான் என் கம்பெனில உன்னை வேலைக்கு சேர்த்தேன். ஆனா நீ உன் மாமனாரோட கைக்கூலியா இருந்து என் தொழில் அழிக்கதான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது.
என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு உன் மாமனாருக்கு உழவு சொல்லிட்டு தெரியுறியா? போதும் நிறுத்துங்க சார். அந்த மாதிரி ஈன புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. நான் இப்போ என் வேலையை ரிசைன் பண்றேன். நீ என்னையா ரிசைன் பண்றது? நானே உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். கூடவே இருந்து குழி பறிக்கிற உன்னை வேலைக்கு வச்சு பண்ணு நினைக்கிறியா? உன்னால ஏற்பட்ட நஷ்டத்தை சரி கட்டுறதுக்கு 6 லட்சம் ரூபாய் பணத்தை எண்ணி வச்சுட்டு எங்க வேணாலும் போ. பணத்தை கொடுக்காம ஏமாத்திடலாம்னு நினைக்காத. உன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. நான் எதையும் தர மாட்டேன். அது மட்டும் இல்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை கம்பி எண்ண வச்சிருவேன். மரியாதையா 6 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து நீ எங்க வேணாலும் போ. இல்ல உன் மானம் போயிடும். ஜாக்கிரதை. என்னங்க, ஆபீஸ்க்கு இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க. சைட்டுக்கு போறீங்களா? என்னாச்சுங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்துட்டீங்க? சொல்லுங்க. வேலையை வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த எம்டி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான். அவன்கிட்ட மனுஷன் வேலை பார்ப்பானா? அதான் நீயும் வேணாம் வேலையும் வேணாம் தூக்கி போட்டு வந்துட்டேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? உங்க ஓனர் விஸ்வநாதன் நல்ல டைப்பாச்சே. வேணாம் மாமா, அந்த ஆள் பேசுறது கேட்டா உங்க மனசே கஷ்டப்படும். நான் உங்க கை கூலியா அவன் கம்பெனியை அழிக்கிறதுக்காகவே அங்க பிளான் பண்ணி நான் வேலை சேர்ந்திருக்கேன். இன்னும் என்னென்னமோ பேசுறான் மாமா அவன். ஏன் மாப்பிள்ள திடீர்னு ஏன் அப்படி பேசுறான்? நீங்க அவன்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? என்ன எங்க மாமா அவன் பேச விடுறான்? வானத்துக்கும் பூமிக்கும் இல்ல எகறான். ஏன் மாப்ள, அப்ப நீங்க ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணீங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள, ஆபீஸ்ல என்ன நடந்தது சொன்னா தானே தெரியும். சொல்றேன் மாமா. மேஸ்திரி பண்ண தப்புக்கு நான் எப்படி மாமா பொறுப்பாக முடியும்? அத புரிஞ்சிக்காம அந்த ஆள் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான். இல்ல மாப்பிள்ள, தப்பு உங்க மேலதான். மாமா மாப்பிள்ள என்னை கொஞ்சம் முழுசா பேச விடுங்க. விஸ்வநாதன்ட்ட நீங்க சைட் இன்ஜினியரா வேலை பார்க்குறீங்க. உங்க வேலை என்ன? கட்டுமான பணியில எந்த இடத்தையும் ஏமாத்து வேலை நடந்துராம கண்கொத்தி பாம்பு மாதிரி கண்காணிக்கிறது தானே. நீங்க ஒழுங்கா கண்காணிச்சிருந்தீங்கன்னா மேஸ்திரி கலவையை ஒழுங்கா போட்டிருப்பான்ல. நீங்க சரியா பார்க்காதனாலதான் பில்டிங் சாரம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அட கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு, சரி அதாவது போயிட்டு போகுது. கடைசியா ஏன் பேர்ல ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நான் என்னமோ நம்ம கம்பெனிக்கு போட்டியா உங்களை அங்கே அனுப்பி வச்ச மாதிரில உண்டு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு நடக்கு. நான் ஏதாவது சேம்பர் மீட்டிங் அது இது போகும்போது அவன் முகத்துல எப்படி முழிப்பேன்? மாமா அந்த ஆள் கற்பனையில பேசிட்டு இருக்கான். அத போய் நீங்க பெருசுபடுத்தி. சரி, அந்த நிலைமைக்கு உண்டாக்குனது யாரு? நீங்க தானே. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நம்ம கம்பெனியில் வந்து சேர்ந்துருங்கன்னு. நீங்க தான் முடியாதுட்டு போயிட்டீங்க. இப்ப என் பேரு கட்டதோடு இல்லாம 6 லட்சம் ரூபாய் தண்டம் கட்டுங்கள்ல வந்து நிக்கிறீங்க. மாப்பிள்ள, இப்போ அது நான் சொல்றதை கேளுங்க. 6 லட்ச ரூபா பணம் தரேன், கம்பெனியில் கொண்டு அதை கட்டிட்டு நாளையிலேருந்து நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வாங்க. தேவி, செக் புக்கையும் பேனாவையும் எடுத்துட்டு வா. அப்பா, சரியான நேரத்துல உதவி பண்ணிருக்கீங்க. இல்லனா இவர் சர்டிபிகேட் கிடைக்காத. ஏமா, ஒரு மருமகனுக்கு மாமனார் இதை கூட செய்யலன்னா அப்படி? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மாமா. மாப்பிள்ள, நன்றி எல்லாம் வேண்டாம். உங்க படிப்பையும் திறமையும்
நம்ம கம்பெனிக்கு பயன்படுத்துங்க. சரிங்க மாமா. என்னால எவ்வளவு டெடிகேட்டா சின்சியரா ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்றேன். சந்தோஷம் மாப்ள. இந்தாங்க. எவ்வளவு சொன்னீங்க? 6 lakhs. இந்தாங்க, கொண்டு கம்பெனியில் கொடுத்துருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. போயிட்டோம். இல்ல அப்பாவை காப்பி உண்டுவா. என்னங்க ஆ, ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? அந்த சக்தி பயலுக்கு 6 லட்சம் ரூபாய் தண்டமா கொடுத்தது இல்லாம அவனை நம்ம கம்பெனில வேற வேலைக்கு சேர்க்கறீங்க. இதான் நீங்க திருமலைய பழிவாங்குற லட்சணமா? இந்த பாரு தேவி, திருமலை ஏற்கனவே செத்த பாம்பு. அவரை பழி வாங்கி என்ன பண்ண போறோம்? இந்த பாரு, நம்ம பொண்ணுடைய வாழ்க்கையை பார்ப்போம். என்னங்க சொல்றீங்க? இந்த பாரு, நமக்கு அப்புறம் இந்த சொத்து போறா பொண்ணுக்கு தானே. அதை நிர்வகிக்கிறதுக்கு மாப்பிள்ளைக்கு திறமை வேண்டாமா? அவரை நம்ம கூட வச்சிருந்து நல்ல வழிபடுத்துவோம். இதெல்லாம் நடக்குமா? அந்த தத்தி ஒரு முன்கோபிங்க. இருக்கட்டுமே, 4 இடத்துல முட்டினா தன்னால குனிஞ்சிட்டு போறாரு. ஓ, டேய் திருமல, கத்திரி வெயில் முடிஞ்சா கூட இன்னும் வெயிலோட கொடுமை தீரலடா. 41 டிகிரி செல்சியஸ் ஓட்டிருக்கான். இந்தாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு வேற இருக்குமா? அப்பா தங்கச்சி, அடிக்கிற வெயிலுக்கு உன் கைனால இந்த மோர் சாப்பிடுறப்போ அப்படியே அமிர்தம் சாப்பிட்டது மாதிரி இருக்குமா? டேய் திருமல, என்ன திடீர்னு வர சொன்னியே, என்ன விஷயம்? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எங்க சொல்ல தவறு விட்டு வேணும்னு பயமா இருக்குடா. நல்ல சொல்லுங்க அண்ணே. நேத்துல இருந்து இவர் இப்படிதான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அபிராமிக்கு போடுறதா சொன்ன 40 பவுன் நகையையும் முழுசா போட்டாதான் நிம்மதின்னு இவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு. டேய் திருமல, உன் எம்டி தான் 5 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் ஏன் கவலைப்படுற? 5 லட்சத்துக்கு 20 பவுன் தான் வாங்க முடியும். மீதிக்கு என்ன பண்றது? கையில இருந்த 15 பவுனும் ஆஸ்பத்திரி செலவு, வீட்டு செலவுன்னு கரைஞ்சு போயிடுச்சு. அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா வந்துருமா? உங்க எம்டி கிட்டே இன்னும் 5 லட்சத்தை கேளுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தயங்குறாருன்னு இவரு. டேய், இதுல தயங்குறதுக்கு என்னடா இருக்கு? தங்கச்சி சொல்றது அருமையான யோசனை. பேசாம ஓ எம்டி டே கட்டலாம். போட, அவர் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம். அவர் பையன் இருந்திருந்தா கொடுத்துருக்கவே மாட்டாரு. அவன் ஏதோ ஃபாரினுக்கு போனதுனால கொடுக்கறேன்னு சொன்னாரு. போய் இதுக்கு மேல கேட்டா நல்லா இருக்காதுடா. டேய், இப்படியே யோசிக்கிட்டு இருந்தா காரியம் நடக்காது. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை அவர்தான். பேசாம அவர்கிட்டே கேட்டுருவோம். அபிராமி, அபிராமி வாமா. வாடம்மா. வாங்க மாப்ள. வணக்கம் மாமா. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க மாப்ள. அப்பா பரவாயில்ல மாமா. முதல்ல 500 ரூபாய்க்கு சில்லறை இருந்தா கொடுங்க, ஆட்டோ கொடுக்கணும். ஆட்டோக்கு தானே நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டு வரேன்ப்பா. நான் கொடுத்துட்டு வரேன்டா. சரி வா, 2 பேரும் போவோம். 2 பேரும் கொடுப்போம். அவன் யார்கிட்ட வாங்குறானோ வாங்கிக்கிட்டோம். வா. விட மாட்டானே இவன். வாங்க மாப்ள. அத்தை. அபிராமி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. மோர் சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல அத்தை. நான் கொடுக்கறேன், நான் கொடுக்கறேன். அட நான் கொடுக்கறேன்ப்பா. டேய், அட நான் கொடுத்ததனால என்ன கெட்டு போச்சு உனக்கு? நான் தான் கொடு. எங்கட ஆட்டோ வர்ற? அந்த பக்கம் இருப்பானோ. வா. இங்க இருக்கு. எவ்வளவு ஆச்சுப்பா? 200 ரூபாய் கொடுங்க சார். அட சில்லறை இருக்குப்பா. அட நான் கொடுக்கறேன். நீ ஒரு தெரியுதாப்பா? இந்தப்பா. கொடுங்க சார். டேய், ஓ ஆட்டோல தானே நான் பணத்தை தவற விட்டேன்.